எசேக்கியேல் 17ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உயர்ந்த கேதுருவின் நுனிக்கிளைகளில் ஒன்றை எடுத்து அதை நடுவேன், அதன் இளங்கிளையில் உள்ள கொழுந்துகளில் இளசாயிருக்கிற ஒன்றை கொய்து அதை உயரமும் உன்னதமுமான ஒரு பர்வதத்தின் மேல் நாட்டுவேன். 23 இஸ்ரவேலின் உயரமான பர்வதத்திலே அதை நாட்டுவேன், அது கொப்புகளை விட்டு கனிதந்து மகிமையான கேதுரு ஆகும். அதன் கீழே சகலவித பட்சி ஜாதிகளும் தங்கி அதன் கிளைகளின் நிழலிலே தாபரிக்கும். அப்படியே கர்த்தராகிய நான் உயர்ந்த விருட்சத்தை தாழ்த்தி தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்றும், நான் பச்சையான விருட்சத்தை பட்டுப்போகும் பண்ணி பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்றும் வெளியின் விருட்சங்களுக்கு எல்லாம் தெரிய வரும். ஏற்கனவே போன தியானத்தில் பார்த்தோம், இந்த 17ஆம் அதிகாரத்தினுடைய ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட ஒரு ஓமானம், ஒரு திராட்சை செடி. அந்த திராட்சை செடி அது வாடி போகும் என்று அங்கே கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேலை ஆண்டவர் ஒரு திராட்சை செடிக்கு ஒப்பிட்டு ஓமானமாக சொல்லுகிறார். ஆனால் மறுபடியும் அதோடு முடிந்து விடவில்லை. ஆண்டவரை விட்டு விலகி போனதுனால இஸ்ரவேலின் ஒரு திராட்சை செடி வாடி போனது. அதோடு கதை முடிந்து விடலை, அது முடிவு அல்ல. ஆண்டவர் மறுபடியும் அதை தழைக்க பண்ணுகிறார். மறுபடியும் இரண்டாவது ஒரு உயிரை கொடுக்கிறார், இரண்டாவது வாய்ப்பை கொடுக்கிறார். யோபு புஸ்தகத்தில் யோபு சொல்றான், மரத்தை குறித்தாகிலும் ஒரு நம்பிக்கை உண்டு. பட்டு போன மரம், செத்து போன மரம் தண்ணீர் வாசனை பட்டு மறுபடியும் துளிர்க்கும் என்று யோபு புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. அதுபோல எந்த திராட்சை செடி வாடி போகும் என்று ஆண்டவர் 10ஆம் வசனத்தில் சொன்னாரோ, அதே திராட்சை செடியை குறித்து ஆண்டவர் 24ஆம் வசனத்தில் சொல்றாரு, நான் பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன், தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று சொல்கிறார். ஆகையினால அதை நான் மறுபடியும் நடுவேன், உயரமான பர்வதத்தில் மறுபடியும் அதை நடுவேன் என்று சொல்கிறார். அதனால நம்முடைய ஆண்டவர் தோல்வியை அப்படியே விட்டு விடுகிறவர் அல்ல. தோல்விகள், வீழ்ச்சிகள் எல்லாருடைய வாழ்க்கையில வருகிறது. ஏதாகிலும் ஒரு விதத்தில் வருகிறது, ஏதாவது ஒரு நேரத்தில் வருகிறது. தோல்வி வருகிறது, வீழ்ச்சி வருகிறது. அன்னகர்களை பற்றி ஏசாயா புஸ்தகத்தில் ஒரு அன்னகன் தன்னை பட்ட மரம் என்று நினைக்க கூடாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்னகர் என்பது ஆண்களும் இல்லாம பெண்களும் இல்லாம இருக்கக்கூடியவர்களைத்தான், 2 கட்ட ஆணா இருக்கக்கூடியவர்களைத்தான் அன்னகர்கள் என்று வேத புஸ்தகம் அழைக்கிறது. அவர்கள் தங்களை பட்டமரம் என்று சொல்லக்கூடாது. ஏசாயா 56 கர்த்தரை சேர்ந்த அந்நிய புத்திரன் கர்த்தர் என்னை தம்முடைய ஜனத்தை விட்டு முற்றிலும் பிரித்து போடுவார் என்று சொல்லானாக, அன்னகனும் இதோ நான் பட்டமரம் என்று சொல்லானாக என்று சொல்லிவிட்டு ஆண்டவர் சொல்றாரு, அன்னகர்களை குறித்து கர்த்தர் சொல்லுவது என்னவென்றால், 4ஆம் வசனம் ஏசாயா 56, நான் அவர்களுக்கு என் ஆலயத்திலும் என் மதில்களுக்குள்ளும் குமாரருக்குள்ளும் குமாரத்திகளுக்கும் உரிய இடத்தையும் கீர்த்தியை பார்க்கிலும் உத்தம இடத்தையும் கீர்த்தியையும் கொடுப்பேன், என்றும் அழியாத நித்திய நாமத்தை அவர்களுக்கு அருளுவேன். சிலர் பிறக்கும் போதே சரீர ரீதியாய் ஆணும் இல்லாமல் பெண்ணும் இல்லாமல் 3வது பாலினமாய் பிறக்கிறார்கள். சிலர் தங்களை அப்படி ஆக்கிக் கொள்கிறார்கள். இன்னொரு பாலினமாய் மாற வேண்டும் என்று விரும்பி தங்களுடைய சரீரத்தை அவர்கள் திருத்திக் கொள்கிறார்கள். அறுவை சிகிச்சை செய்து அல்லது சில காரியங்களை செய்து தங்களுடைய சரீரத்தை, தங்களுடைய உடலை 3ஆம் பாலினமாக கூடிய ஓரளவுக்கு மாற்றிக்கொள்கிறார்கள். சிலர் தங்களுடைய உடலை மாற்றிக்கொள்ளாவிட்டாலும் அப்படி தன்னை ஒரு 3ஆம் பாலினமாக, தன்னை ஒரு மாற்று பாலினமாக பாவித்து கொண்டு, மனதிலே அப்படி நினைத்து கொண்டு, அப்படி உடை உடுத்தி, அப்படி அவர்கள் நடை உடை பாவனைகளிலே அப்படி வாழ்கிறார்கள். சிலர் மனதளவிலே 3ஆம் பாலினமாய் இருக்கிறார்கள், சிலர் உடலளவிலும் 3ஆம் பாலினமாய் இருக்கிறார்கள். சிலர் அது தவறு, அது கூடாது. ட்ரம்ப் பதவியேற்றவன சொன்னாரு, 2 பாலினம் தான், 3வது பாலினம் கிடையாது. அப்போ அந்த அமெரிக்க நீதிமன்றம் அதை தற்காலிகமாக தடை விதித்து விட்டது.
மூன்றாவது பாலினத்தை தனியாக சிறையில் அடைத்திருந்தார்கள். அந்த கைதிகளை எல்லாம் ஆண்களோடு போய் வந்து அடைப்பதற்கு உத்தரவு போடப்பட்ட போது அதை அமெரிக்காவினுடைய நீதிமன்றம் தடுத்து விட்டது. தேவ பிள்ளைகளிலேயே ஒரு சாரார் இவர்களுக்கு இடம் உண்டு என்று, இவர்களுக்கு இடம் உண்டு, இவர்களை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் இருக்கிறார்கள். சிலர் ரொம்ப வைராக்கியத்தோடு சொல்லுகிறார்கள், இல்லை இல்லை, இது ரெண்டே பாலினம் தான், ஆணும் பெண்ணு தான். அந்த காலத்தில் இருந்திருக்கிறாங்க. ஏசுநாதரே சொன்னார், தாயின் வயிற்றிலிருந்து அன்னகர்களாய் பிறந்தவர்களும் உண்டு, அன்னகர்கள் ஆக்கப்பட்டவர்களும் உண்டு, அன்னகர்களை ஆக்கி கொண்டவர்களும் உண்டுன்னு 3 பிரிவை இயேசு சொன்னார். அதனால அப்படி 3ஆம் பாலினன்னு ஒன்று கிடையாது, கூடாது, அது பாவம் என்று அடித்து சொல்கிற வைராக்கியம் உள்ளவர்களும் இருக்கிறார்கள். ஆனால் வேத புஸ்தகம் அவர்களை உங்களை நீங்க பட்ட மரம்னு நினைக்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார், உயர்த்துவார். அதுவும் ஆலயத்தில் அவர்களுக்கு ஒரு நல்ல இடத்தை கொடுப்பார் என்று அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது. அதனால பட்டமரம் அது எந்த விதத்தில் பட்டமரமாக இருந்தாலும், தங்களை பட்டமரம் என்று அன்னகர்கள் 3ஆம் பாலினத்தவர்கள் நினைத்து கொண்டார்கள் என்று நம்ம ஏசாயாவில் இப்போ படித்தோம். அது பட்டமரம் என்று சிலர் தங்களை நினைத்து கொள்கிறதை நாம் பார்க்கிறோம். தோல்வி அடைந்தவர்கள், வாழ்க்கையில் குடும்பத்தில் தோல்வி அடைந்தவர்கள், பொருளாதாரத்தில் தோல்வி அடைந்தவர்கள், ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தவர்கள், ஊழியத்தில் தோல்வி அடைந்தவர்கள், வேலையிலே தொழிலிலே தோல்வி அடைந்தவர்கள் தங்களை பட்டமரம் என்று நினைக்கிறத சில நேரங்களில் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அப்படிப்பட்டவர்களை பார்த்து சொல்கிறார், நான் பட்டுப்போன விருட்சத்தை தழைக்க பண்ணினேன் என்று சொல்கிறார். பச்சை மரத்துக்கே இதை செய்தால் பட்ட மரத்துக்கு என்ன செய்வார்கள் என்று ஆண்டவரே கேள்வி கேட்டார். அதனால ஆண்டவர் நம்மை மறுபடியும் தழைக்கச் செய்கிற ஒரு ஆண்டவர், நம்மை உயர்த்துகிற ஆண்டவர். தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன் என்று சொல்கிறார். தாழ்ந்த விருட்சம், விருட்சம் என்றால் மரம். தாழ்ந்த மரம் ஒருவேளை அதை வெறும் உயரத்திலே மட்டும் வைத்து சொல்ல முடியாது என்று நினைக்கிறேன். அதனுடைய தரத்திலே அல்லது அதனுடைய விளைச்சலிலே வைத்து தான் நாம் சொல்ல முடியும். தாழ்ந்த விருட்சத்தை உயர்த்தினேன், நான் தாழ்த்தப்பட்டவன். அப்படி நம் சமூக ரீதியாக சிலரை அடையாளம் கண்டு வைத்திருக்கிறோம். அவர்கள் தாழ்த்தப்பட்டவர்கள், சமூக ரீதியாக, கல்வி ரீதியாக. அதுபோல பெண்கள் பல நேரங்களிலே தங்களை குறித்து நினைக்கிறார்கள், நாங்கள் என்ன இருந்தாலும் நான் பெண் தானே, என்ன படிச்சிருந்தாலும் என்ன வேலை செஞ்சாலும் நான் என்ன சாதிச்சாலும் நான் பெண் தானே. வீக்கர் செக்ஸ் அப்படின்னு அவர்களை சொல்றாங்க, பலவீனமான பாலினம் என்று சொல்றாங்க. ஆகினால நான் தாழ்ந்து போயிருக்கிறேன், தாழ்த்தப்பட்டு இருக்கிறேன் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை உயர்த்துவார். நான் பட்டு போன மரம் என்று உங்களை குறித்து நீங்கள் நினைத்தால் கர்த்தர் உங்களை தழைக்க பண்ணுவார். ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் மறுபடியும் நம்மை உயிர்ப்பிக்கிறவர், நமக்கு 2வது வாய்ப்பை கொடுக்கிறவர். ஆமென்.